மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி நாடா, தாயாரின் பெயர் சிவகாமி அம்மையார் ஆவர். இவருடைய பெயர் காமாட்சி. ஏழைகள் வாழ்வு உயர்வதற்கு கல்வி ஒன்றே சிறந்த வழி என்பதை கண்டார் இந்த படிக்காத மேதை. இவர் காந்தியை பின்பற்றி ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணியெடுப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் சிறைக்கு சென்றுள்ளார். காமராஜர் அவர்கள் 1954ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார். இலவச கல்வி, கட்டாய கல்வி, சீருடை திட்டம், மதிய திட்டம் என பல திட்டங்கள் ஏழை மாணவர்களுக்காக உருவாக்கினார். ஏறத்தாழ 29,000 தொடக்கப்பள்ளிகள் காமராஜர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் கல்வி கண்ணை திறந்தன. 3 மைல்களுக்கு ஒரு தொடக்கப்பள்ளியும் 5 மைல்களுக்கு உயர்நிலைப் பள்ளியும் என தொடங்கி வைத்தார். மாணவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்திலிருந்து 9 லட்சமாக உயர்ந்தது. காமராஜர் அவர்கள் கல்விக்காக ஆற்றிய சிறப்பான தொண்டுகளை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காமராஜர் 1964ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோர்களை பிரதமராய் அறிவியேற்றினார். தான் ஒரு கிங் மேக்கர் என நிரூபித்தார். மனிதருள் மாணிக்கமே பெருந்தலைவரே காமராஜரே, மனிதருள் மாணிக்கமே பெருந்தலைவரே காமராஜரே, உன்போல் உயர்ந்தோரை நீ உலகில் பிறப்பாரோ, உன்போல் உயர்ந்தோரை நீ உலகில் பிறப்பாரோ. சட்டங்கள் கற்றதிலே பட்டங்கள் பெற்றதிலே, சட்டங்கள் கற்றதிலே பட்டங்கள் பெற்றதிலே, திட்டங்கள் பல கோடி தந்திட அறிவு பெட்டகமே, திட்டங்கள் பல கோடி தந்திட அறிவு பெட்டகமே. காந்திநகரில் வாழ்ந்த காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தனது 72ஆம் வயதில் இவர் காலமானார். 1976ஆம் ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இவர் நம் மண்ணை விட்டு மறந்தாலும் நம் மனதை விட்டு என்று மறைமட்டார் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.